Daily. Taste the Daily. சட்டமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 2 பொய்யே சொல்லியிருக்கிறார். இது இந்த சம்பந்தமா ஒரு பொய் என்ன சொல்லியிருக்கிறார்? சட்டமன்றத்துக்குள்ள தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் கிடையாதுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்கிறார். பிறகு எப்படி தெலுங்கானா எடுத்துனாங்க, பீகார் எப்படி நடத்தினாங்க, கர்நாடகா எப்படி நடத்தினாங்க, ஆந்திரா எப்படி நடத்துறாங்க, ஒரிசா எப்படி நடத்துறாங்க, ஜார்க்கண்ட் எப்படி நடத்துறாங்க, சத்தீஸ்கர் எப்படி நடத்துறாங்க, ராஜஸ்தான் எப்படி தொடங்கி நிற்கிறாங்க. இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு சைனாவில் இருக்குது. என்ன பண்ணிருக்கீங்க? 2வது போய் என்ன சொல்றாரு தெரியுமா? சமீபத்தில் நடந்த கூட்டத்தொடரில் போய் ஒன்னு சொல்றாரு. என்னன்னு, பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை பீகாருடைய உயர்நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று ஒரு பொய்ய முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் சொல்லியிருக்கின்றார். எவ்வளவு ஒரு மோசம் அது! இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த நீதிமன்றமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல, பீகார் உட்பட. பீகார் உயர்நீதிமன்றம் பீகாரில் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வைத்து அங்கே இடஒதுக்கீடை உயர்த்திருக்கின்றார்கள். அதை தடை செய்திருக்கிறது, ஸ்டே கொடுத்திருக்கிறது. என்னன்னா அவங்களுடைய கணக்கு என்னன்னா, அதை சரியான முறையிலே நீங்கள் நியாயப்படுத்தலன்னா, வேற எதுவும் கிடையாது. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பை தடை செய்யல. பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதில் நல திட்டங்கள் வழங்கியிருக்கின்றார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள். அந்த திட்டத்தை யாரும் அங்கே நீதிமன்றம் தடை செய்யல. எவ்வளவோ திட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க, சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, எதையுமே தடை பண்ணல. அங்க உயர் நீதிமன்றமும் சரி, டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றமும் தடை பண்ணல. தடை பண்ண முடியாது, ஏன்னா சட்டம் இருக்கு, சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின் கீழ் தான் சர்வே பண்றோம், சர்வே செய்யறோம், சர்வே பண்ணுங்க சொல்றோம். முதலமைச்சருக்கு தெரியுது சென்சஸ்னா என்ன, முதலமைச்சருக்கு நல்லா தெரியுது, சர்வேனா ரெண்டுமே தெரியுது. ஆனா இவர் நம்ம கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்ல, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, பொய் சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. உங்கள் தந்தை கூட இப்படி சொன்னது கிடையாது. ஐயா அவர்கள் கலைஞரை 10 முறை பார்த்திருக்கிறார். கலைஞர் அவர்கள் நான் செய்யறேன் தான் சொன்னார் தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. ஜெயலலிதா அம்மையாரும் சரி எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. எம்ஜிஆர் அவர்களை சந்தித்த போது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு நான் சொல்லல. நாங்க செய்கிறோம் தான் சொன்னாங்க தவிர எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு எந்த முதலமைச்சரும் சொல்லல. ஆனால் இப்ப இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்று எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இப்படி ஒரு முதலமைச்சரை? ஏன்னா அவருக்கு செய்யக்கூடாதுன்னு அவருக்கு எண்ணம். ஏன்னா அவர் சுத்தி 4-5 பேர் இருக்கிறாங்க. சுத்தி 4-5 பேர், அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 4-5 பேர் வியாபாரிகள். அவங்க அந்த அமைச்சர் பொறுப்பை வைத்து அதை வியாபாரம் செய்கின்ற வணிகர்கள், வியாபாரிகள். அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அவங்க தான் முதலமைச்சரை பார்த்து, ஐயோ நீங்க கணக்கெடுப்பு நடத்தினீங்கன்னா அப்புறம் இந்த ஜாதி இத்தனை சீட்டு கேட்பான், இந்த ஜாதி இத்தனை எம்பி கேட்பான், இந்த ஜாதி இத்தனை மாவட்ட செயலர் கேட்பாங்கன்னு ஒரு தவறான ஒரு கருத்தை அவங்க அவர்கிட்ட சொல்லி விட்டுறாங்க. அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எடுக்க மாட்டேன் பிடிவாதத்தில் இருக்கின்றார். ஆக முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக எடுங்கள். இன்னொன்னு, இன்னைக்கு துல்லியமா எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த கிராமத்துல, எந்தெந்த தெருவுல எந்தெந்த சமுதாயம் இருக்கு, அந்தந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு துல்லியமா பட்டியல் வச்சிருக்காங்க. யார் தெரியும்ல? திமுக தான். தேர்தல் நேரத்தில் வச்சிருக்காங்கல்ல, தெரியல உங்களுக்கு? எலெக்ஷன் வந்தா போதும், பட்டியல் எடுத்துருவாங்க. அந்த பட்டியல்ல இந்த தொகுதியில, இந்த ஒன்றியத்துல, இந்த கிராமத்துல, இந்த தெருவுல, இந்த வீட்டுல, இந்த ஜாதி, இந்த ஜாதிக்கு எத்தனை ஓட்டு, இந்த கட்சிக்கா, அந்த கட்சிக்கா, அந்த பக்கத்து வீடு எத்தனை ஓட்டு, எல்லாமே நீங்க வச்சிருக்கிறீங்கல்ல. அதெல்லாம் எடுக்க முடியுது உங்களுக்கு, ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு. ஆனா சமூக நீதி, படிப்புக்கும் வேலைக்கும் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம், இவ்வளவு காலமா கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு உங்களால கொடுக்க முடியல. எங்களுடைய நோக்கம் என்ன?
நாங்க பின்தங்கி இருக்கின்றோம், பாதாளத்தில் இருக்கின்றோம், சமூகத்தில் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு இருக்கின்றோம். நாங்களும் முன்னேற வேண்டும், நாங்களும் முன்னேற வேண்டும். இதான் எங்களோட நோக்கம். எங்களை நீங்க எல்லாம் ஓட்டுக்கு வச்சிருக்கீங்களே, வாக்கு வங்கிகளா வச்சிருக்கிறீங்களே. நம்முடைய ஜெகன்மூர்த்தி சொன்னார் பார், நாங்க என்னையா கேட்டோம்? பிள்ளைங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வேண்டும், பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணும், வேலை வாய்ப்பு வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் தான் எங்கள் ஐயாவுடைய அடிப்படை கொள்கை. எங்களுடைய கொள்கை வழிகாட்டிகள் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், கால் மார்க்ஸ் அவர்கள், புரட்சியாளர் கால் மார்க்ஸ் அவர்கள். அதன்படிதான் நாங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் மருத்துவர் ஐயா அவர்கள். எங்கேயாவது இங்க பிரச்சனை வந்து சின்ன பிரச்சனை வந்துன்னா உடனே எனக்கு போன் பண்ணுவார், அண்ணா என்ன இது மாதிரி இருக்கு, இல்ல அங்கிட்ட வந்து நான் அவருக்கு போன் பண்ணுவேன், எங்க பாருங்க அங்க கொஞ்சம் ஏதோ பிரச்சனைங்க, கொஞ்சம் அது பெருசாக்கமா பாத்துங்க. அது உணர்வுபூர்வமா, ரெண்டு பேரும் உணர்வுபூர்வமா இந்த கருத்து எங்கள் மனதிற்குள் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அங்க பிரச்சனை வந்து இது கலவரம் காலத்துல மாதிரி பிரச்சனை எல்லாம் வேண்டாம், வேண்டாயா, போதியா. இதை தூண்டு விடுவது யாரு? திமுக. அது நெருப்பை போட்டு கொளுத்தி விட்டுட்டு அதுல எண்ணெயை ஊத்துவான், தினம் ஊத்திட்டு இருப்பான். எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டுன்னா அவங்களுக்கு வேலை கிடையாது, வேற எங்கேயாவது பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போகணும். அதனால்தான் இவ்வளவு சூழ்ச்சிகள், இவ்வளவு பிரச்சனைகள். சின்ன பிரச்சனை உடனே பெருசாக்கி அதெல்லாம் வேண்டாம். அதனால் அந்த நோக்கம் தான் எங்களோட நோக்கம். அதான் மீண்டும் சொல்வது என்ன? சமூக நீதி. நாங்களும் வாழ வேண்டும், நாங்களும் முன்னேற வேண்டும், நாங்களும் ஆள வேண்டும். நாங்களும் என்றால் என்ன? அத்தனை பேரும் தமிழ் சமுதாயம் ஆள வேண்டும். பாதாளத்தில் இருக்கின்றோம், பெரிய எண்ணிக்கையில் இருக்கின்றோம். ஆனால் எந்த முன்னேற்றமும் எங்களுக்கு இல்லை. அதுக்காகத்தான் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம், கூடியிருக்கின்றோம். இதையாவது செய்ய வேண்டும். 69 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த சமுதாயத்துடைய எண்ணிக்கை ஒரு பக்கம், அந்த சமுதாயத்துடைய கல்வி சமூக பின்தங்கிய நிலை ஒரு பக்கம். இதை வைத்து அனைவருக்கும் சமூக நீதி வழங்க வேண்டும், அனைவருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த சமூக நீதி கூட்டமைப்பை மருத்துவர் ஐயா அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். ஐயாவுடைய கனவு தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் முன்னேற வேண்டும், தமிழ் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஆள வேண்டும். அப்படி ஆண்டால்தான் உண்மையான சமூக நீதி. ஏன்னா எங்களுக்குள்ள மனசுக்குள்ள ரத்தத்துக்குள்ள ஊறி இருக்கு சமூக நீதி. சும்மா வெறும் நாக்களை மட்டும் தான் நாங்க பேசல, மத்தவங்க திமுக போன்று வெறும் நாக்களை பேசவில்லை. எங்களுக்கு ரத்தத்துல ஊறி இருக்கு சமூக நீதி. எல்லாருக்கும் சமம், எல்லாருக்கும் சமமான நீதி, எல்லாருக்கும் முன்னேற்றம் வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.